ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுகமாக பார்க்கலாம் வாங்க. டே குமாரே குமார் அப்படின்ட்டு அப்போ தான் போகிறாங்க. சொல்ல அப்போ தான் என்னன்றாங்க. டே என்னடா அந்த பொண்ணு சுடர்கிட்ட வந்து தேவையில்லாமல் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேமான்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையன்றாங்க. டே அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சுன்றாங்க. குமார் தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கடா, ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து போன்றாங்க. அப்பதான் இப்போ நான் என்ன பண்ணேன்றாங்க. குமார் உனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த விட்டு போட்டு தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியான்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க குமார்ன்றாங்க. நீ திருந்தவே மாட்டியான்றாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வீட்டுல உங்க பெரியப்பா கிட்ட இருந்து உன் அப்பங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும்ன்றாங்க. ஐயோ அப்பதான் அப்படி எதுவும் பண்ணாதுன்றாங்க. அப்ப இனி அந்த பொண்ணுகிட்ட ஒழுங்கா நடந்துப்பியான்றாங்க. நடந்தப்ப தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான். அரசி கேக்குது. அரசிங்க பாரு, நீ ஒழுங்கா இருந்தது அரசி நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானு நீ பழி வாங்கணுன்ற எண்ணத்துல சுத்திக்கிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது அரசி எப்படி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றாங்க. குமாரு நீ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கடான்றாங்க. ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படிங்கிற அதை விட்டுட்டு மோசமா இது மாதிரி திங்க் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சரி அப்ப நான் பாத்துக்கிறேன்றாங்க. ஒழுங்கா அந்த பொண்ணு கூட வாழ்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சுடர் ரூமுக்கு வருவாங்க. சுடர் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்கவேன். ஏய் இங்க வா அப்படின்றாங்க. அப்படி சுடர் பயந்து போறாங்க. உன்னை தானே கூப்பிட்றேன் இங்க வா அப்படின்றாங்க. என்னன்றாங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத அப்பாவி பிள்ளை மாதிரி நடிக்காதன்றாங்க. எதுக்கு இப்படி பண்ண, நான் என்ன பண்ணேன்றாங்க. எதுக்காக அப்பத்தா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன், அது இல்லாத அரசிக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணனால ஏன் சொன்னேன்றாங்க. பெரியவங்க கிட்ட ஒன்று சொன்னா தப்பு இல்லையன்றாங்க. அதுக்கு சொல்லுவியா, நான் அவ்வளவு தூரம் சொன்னல வீட்டுல யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு, நீங்க தனியில குடிச்சிட்டு வரீங்க, அது சொல்லாம எப்படி இருக்கிறதுன்றாங்க. அதுக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லணுன்ட்டு ஏதாவது சட்டம் இருக்கான்றாங்க. இல்ல அது வந்துன்றாங்க. என்ன ரொம்ப ஓவரா போற திமிரா பேசுறேன்றாங்க. நான் எதுவும் திமிரா பேசலேன்றாங்க. நீ திமிரா தான் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.